ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு வெஜிடபிள் புலாவ் தான் செய்ய போகிறோம். இந்த புலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு விழுதை இந்த மாதிரி நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வெஜிடபிள்ஸ் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட், பீன்ஸ், பட்டாணி, கொஞ்சமாக கார்ன் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த ரைஸ்க்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தயிர் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்க்கணும். அப்போ தான் இந்த ஒயிட் கலர் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து தக்காளி பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் 4 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி உருவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். 4 டம்ளர் நான் அளந்து எடுத்திருக்கேன். இந்த அரிசி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புலாவுக்கு. நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். கீ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். இப்போது முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்ததும் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது கருகிடும். இப்போ முந்திரி பருப்புடைய கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்ல கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 பச்சை மிளகாயை நான் சேர்த்துக்கிறேன். இந்த புலாவுக்கு காரம் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் கிரேவி சேர்த்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நான் இந்த கரண்டியில் 1.5 கரண்டி நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் அரை உப்பு தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த புலாவில் கிரேவி ஊற்றி சாப்பிடும்போது கிரேவிலையும் நமக்கு சால்ட் இருக்கும், ப்ளஸ் இதில் பாதி சால்ட் இருந்தால் தான் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் தக்காளி, வெங்காயம்லாம் நமக்கு நல்லா மசிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே மசிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா, கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா நிறையாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சமமாக எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கி முடித்ததும் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா காலிஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் பிரியராக இருந்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸும் இதில் மிக்ஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு தவிர எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் சேரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தயிர் 1.5 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த தயிரும் எலுமிச்சை சாரும் நம்ம சேர்க்கும்போது அது நல்ல ஒரு ஒயிட் கலர் நமக்கு அச்சீவ் ஆகும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாதி எலுமிச்சை சாறை நான் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு நமக்கு கம்மியாக இருக்கணும், பட் அந்த புளிப்புத்தன்மை தான் நமக்கு தூக்கலாக தெரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்து இப்படி சமப்படுத்திடுங்க. இப்போது நான் ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். அப்போனா 4 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். 1க்கு 1.5 ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இந்த பார்ட் பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது கொதி வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இந்த தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா சுண்டி வரணும். இப்போது எனக்கு தண்ணி ஃபுல்லாக சுண்டி வந்துருச்சு. ரைஸ் பார்த்திங்கன்னா 3/4 பதம் வெந்துருச்சு. ஒரு கால்வாசி தான் வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி கேஸை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் தோசைக்கல்லை மேலே வச்சுருங்க. இப்போது பாத்திரத்தை தூக்கி வச்சு, என்னோடய பாத்திரம் பார்த்திங்கன்னா ஆவி வெளியில் வராது, அதுக்கு ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அதோடைய ஆவி வெளியில் வராது. உங்ககிட்ட இந்த பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் இது மேலே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. மேலே நீங்கள் அந்த தண்ணி வச்ச பாத்திரத்தை வைக்கும்போது ஆவி வெளியில் ரிலீஸ் ஆகாமல் நமக்கு குக்காகி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸு. நீங்கள் நான் சொல்கிற ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையும் பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ரைஸ் செஞ்சு பாருங்கள். இந்த புலாவ் வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வித்தின் 10 to 15 மினிட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் செஞ்சிடலாம். இந்த ரெசிப்பியை குக்கரில் கூட செய்யலாம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அப்புறம் கொஞ்சமாக ரைத்தா இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் வந்து இந்த புலாவ் தான் செஞ்சுருந்தேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக சிக்கன் கிரேவி தான் சர்வ் பண்ணேன். இப்போது இந்த ரைத்தாவும் சிக்கன் கிரேவியும் ரைஸோடு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் கிரேவியோடைய ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.